காது குத்துறது ஏதோ ஒரு எக்ஸசைஸ் தான், அது ஒரு சடங்காக வச்சுட்டாங்க, அது ஒரு நம்பிக்கையாக வச்சுட்டாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும், குலதெய்வம் எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கும், எங்கேயோ மலை மேலே இருக்கும், இப்போ மலை ஏறும், அது காலுக்கு ஒரு எக்ஸசைஸ். இல்லைன்னா ட்ரெக்கிங் தண்டமாக பணத்தை கொடுத்து ட்ரெக்கிங் குரூப்போட சேர்ந்து ட்ரெக்கிங் போக வேண்டியது. இதுவே ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு ட்ரெக்கிங் ஆச்சு, ஏதோ ஒரு ஊரை விட்டு ஊருக்கு போகிறோம், கிரிவலம் பண்ணுறோம்னா அது ஒரு எக்ஸசைஸ். வாக்கிங் தினைக்கும் போய் ட்ரெட்மில்ல ஓடுறது காட்டணும், மாசத்துக்கு ஒரு தடவை பௌர்ணமிக்கு போய் சுற்றிட்டு வந்தால் என்ன தப்பு, நல்லது. அந்த சந்திரனுடைய கிரணங்கள் நம்ம மேலே படுது, அந்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லா மூலிகை திரவியங்களுடைய வாசனை நமக்கு வருது. 14 கிலோமீட்டர் நம்ம நடந்துட்டு வரோம்னா மூச்சு வாங்குதா இல்லையா? வாங்கும்போது அதுக்கு அந்த இருக்கக்கூடிய நல்ல மூலிகை வாசனை எல்லாம் புகையெல்லாம் உள்ள போகுது. அதுதான் சாமி கும்பிட்டாலும் சரி, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி. ஆனால் சாமி கும்பிட்றோன்னு ஒரு நிர்பந்தம் கொடுத்தோம்னாக்கா கண்டிப்பாக செய்வோம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் வெட்டி போடுற பொண்ணு ஏன் நல்ல ஆபரணம் தான் எவ்வளோ கூட்டி போட்டுதானே. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் போடுறதுக்கு காரணம் என்னன்னா குழந்தையை தெரிவிப்பதற்கான காரணங்கள் இருந்துச்சு. அதுக்கு பலம் சேர்க்கணும், அந்த கருவை காப்பாற்றக்கூடிய சக்தி அந்த யூசர்ஸுக்கு வேணும், இந்த கர்ப்பப்பைக்கு தேவைங்கிறதுனால இந்த விரலில் இருக்கக்கூடிய நாடி நரம்பு டைரக்டாக நேராக யூட்ரஸில் போய் சேரும். ஸோ அதில் ஏதாவது உறுத்திக்கிட்டே இருந்ததுனாக்கா அந்த யூட்ரஸுக்கு ஒரு பலம் கிடைக்கும். வளையல் போடுறாங்க பொண்ணு 8ஆம் மாதம் 9ஆம் மாதத்தில் வளைகாப்பு செய்யணும், சீமந்தம் அப்படின்னு சொல்லி. நல்ல கலவை சாதங்கள் ரெடிமேட், தனியாக குழம்பு ஊற்றி தனியாக சைடு போட்டு தனியாக ரசத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதா கஷ்டம். எல்லாத்தையும் சேர்த்து கலர்ஃபுல்லாக இருக்கும், குழந்தைக்கு பொண்ணுக்கு பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும், டக்குனு ஈஸியாக சேர்த்து சாப்பிட்றதுக்கு வரையும் இருக்கும், சீக்கிரம் செரிமானம் ஆகணுங்கிறதுல கலவை சாதம்லாம் இந்த பொண்ணுக்கு நல்ல நறுமணம் மிக்க பூக்கள்லாம் தலையில் பூச்சுட்டி எல்லாம் பண்ணுவாங்க. வளைகாப்பு சாப்பிட்றாங்க, வளையல் கையில் வச்சு வளையல் போட்டு டேரக்ட் தங்க வளையல் போட்டால் போகிறாதா, ஒரு பிளாட்டினம் வளையல் போட்டு வயரம் வச்சா போட்டாதா. கண்ணாடி வளையல் ஜலஜலதான் சவுண்டு கேட்கும், அது வயதுக்கிட்ட எப்படி இருந்தாலும் எங்கே பண்ணி என்ன பண்ணாலும் கடைசியாக கைக்கு தான் வரும், தொப்பை கிட்ட தான் வரும், வயதுக்கு தான் வரும். அந்த சத்தம் வந்து அந்த குழந்தைக்கு சவுண்டு கேட்டு பரவாயில்லப்பா நம்ம வெளில வர போகிறோம், நமக்கு உள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வெளியில் ஏதோ ஒரு சவுண்டு நல்லா இனிமையாக இருக்குது, ஜின்னு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது, யாரோ நல்லா பேசுகிறாங்க நல்லா கேட்குது சவுண்டு. அந்த சவுண்டுக்கு ஒரு சக்தின்னு சொன்னேன் இல்லையா, அந்த வளையல் சத்தத்துக்கு ஒரு சக்தி, ஒரு ஆற்றல், அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்குறது. அதுக்காக தான் அந்த வளைகாப்பு செய்கிறாங்க. இந்த வேப்பங்காப்புன்னு போடுவாங்க, முதல்ல வேப்ப கொழுந்து சுற்றி காப்பு மாதிரி போடுவோம். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கடுக்காய் எல்லாம் சேர்த்து பேர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க, ராத்திரியில் மட்டும் பேர் சொல்லுவோம், ஏதோ சென்டிமீட்டர் ஆயிரம் புரியல, நாமகரணம் பண்ணும்போது சொல்லுவாங்க. வசம்பு பேச்சு குழந்தைங்க, அந்த வசம்பு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வளையல் மாதிரி காப்பு. தாய்மாமாவுடைய பொறுப்பு இருக்குது, பெற்றெடுத்த பெண்ணை காப்பாற்ற வேண்டியது சகோதரனுடைய பொறுப்புங்கிறதுனால தாய்மாமனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவன் மடியில் உட்கார வச்சு காது சுற்றுறது, குழந்தைக்கு பேர் வைக்கிறது, இதெல்லாம் என்னென்னா ஒரு பொறுப்பு கொடுக்கணும். இதெல்லாம் பார்த்துக்கணும்னா பார்த்துப்பாங்க, ஆனால் அது ஒரு சடங்கு மாதிரி பண்ணி அவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்து அவனுக்கு எல்லா மரியாதையும் கொடுக்கணும்னா சிறப்பாக செய்வாங்க. எல்லாத்தையுமே ஒரு ரீசனோட இருக்குது, இந்த ரீசனை தெரிஞ்சு செய்யும்போது அதில் பலன்கள் ஜாஸ்தி இருக்கிறதுனால இது வரைக்கும் செய்ததெல்லாம் ஆகுதி அப்படின்னு பேர். ஸ்வாஹா அப்படின்னு போட்டோம்னா அது ஆகுதி. சுத்தம்னா அக்னி, சுத்தம்னா அக்னி, அந்த அக்னிக்கு தேவையான நெய் விட்டுறோம், அதுக்கு உண்டான சமைத்து போடுறோம், அதுக்கு உண்டான மூலிகை திரவியங்கள் போடுறோம், அதில் கொஞ்சம் சென்டிமெண்ட்டையும் சேர்க்கிறோம், இது ஆகுதி. பூர்ண ஆகுதி நம்ம பண்ண போகிறோம். இதெல்லாம் சேர்த்தது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சிம்பாலிக்காக போட்டு உங்கள் கையெல்லாம் தொட்டு வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஞாபகார்த்தமாக காயின்ஸ் வச்சுக்கிறோம், இதில் நம்ம முடிஞ்சு போச்சு ஞாபகம் இருக்கும், இவ்வளோ பெரிய டைலாக் சொல்லியிருக்கிற ஞாபகம் வச்சுப்போம், ஏதோ ஒரு பூஜை பண்ணும்போது ஞாபகம் வீடியோ ஃபோட்டோ எடுத்துப்போம், ஞாபகார்த்தமாக அந்த காயின்ஸை பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுப்போம், கல்லா பற்றி வச்சுப்போம், வாசல் நிலவாசலை கட்டிப்பாங்க சில பேர். இந்த சாம்பல் எடுத்து மேலோட்டமாக எடுத்தால் ஃபஸ்ட்டு எடுத்தால் சாஃப்டாக இருக்கும், அது மறுபடியும் ஜலிச்சு இன்னும் சாஃப்டாக எடுத்தால் விபூதி நினைக்கிற விபூதி வச்சுக்கலாம், வீட்டில் கொண்டு போய் சேஃப்டி லாக்கரில் வச்சுக்கலாம், அதோடைய அனுகிரகம் கிடைக்கும். சாம்பலுடைய தன்மை இறை சக்தி உருவேற்றப்பட்டது, மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகைலாம் கொளுத்தின சாம்பல், அதை கொண்டாடும். பூர்ணாவத்தின்னு இதுக்காக இந்த பூஜைக்கு ஒரு சமாப்தம் கொடுக்கும். இந்த எபிசோடுக்கு ஒரு முற்று, மீண்டும் தொடரும். நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம், இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு நன்றி செலுத்தி பூர்ணாவதியாக கொடுத்து இந்த அக்னியில் இருக்கக்கூடிய இறை ஆற்றலுக்கு ஒரு நன்றி செலுத்தி சுபம் அப்படின்னு பழைய காலத்தெல்லாம் படம் முடியும் போது ஒரு சந்தோஷமான ஒரு எண்டிங், மகிழ்ச்சியான ஒரு தருணமாக முடியும். மீண்டும் தொடரும். இப்போதான் என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்தி அடுத்தது வருதுரா பின்னாடி பெரிய அப்படின்ற மாதிரி நம்ம காட்டுறாங்க. அப்படி இல்லாமல் ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம் எப்போ நம்ம கிடைக்கணும், அப்படிதான் ஒரு நெகட்டிவ் இருந்தால் கூட அந்த நெகட்டிவ் ஹேண்டில் பண்ணக்கூடிய சக்தி இருக்கணும் அப்படின்ட்டு வேண்டி இந்த ஆராதனைகள், பூஜைகள், புனஸ்காரங்கள் இதெல்லாம் முறைப்படி செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு நம்பிக்கை வச்சுக்கணும். ஏற்கனவே காப்பாற்றிருக்கு, இல்லை ஏற்கனவே இனிமேல் வரக்கூடிய இம்பெண்டிங் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்தால் அதை காப்பாற்றுறதுக்கு. 2 நாளாக மழை பெய்யுது, தூரிட்டு இருக்குது, எதிர்பார்க்காத போது மழை வருதுன்னா சில பேர் கொடை எடுத்து போவாங்க, சில
கேப் எடுத்துட்டு போவாங்க, சில பேர் ரெயின் கோட் போட்டு போவாங்க, சில பேர் காரில் போவாங்க, ஆட்டோவில் போவாங்க, சில பேர் போகவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்கன்னா சோம்பேறியே ஒரே இடத்துல வந்துட்டப்பா தம்பி என்னால் முடியாது, நீ பக்கத்தில் இருக்க நீ செஞ்சிடும், உனக்கு என்ன தேவையோ நான் ஜிபே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அந்த இடத்துக்கு போய் மழை நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, டிஸ்டன்ஸ் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. ஸோ ஒரு விஷயத்தை எப்படி நம்ம அணுகிறோம், நம்ம அழகாக சௌகரியமாக உட்காந்துக்கிறோம், நல்ல குஷன் போட்ட சேர்ல உட்காந்துக்கிறோம், சோஃபாவில் உட்காந்துக்கிறோம், நல்ல காட்டில் உட்காந்துக்கிறோம், நல்ல கார்பெட்டை போட்டுக்கிறோம், நல்ல மெதுன்னு ஒரு செப்பல் ஷூ போட்டுக்கிறோம், நல்ல உடை ஒட்டிக்கிறோம். இதெல்லாம் எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய நிர்பந்தங்கள் கஷ்டங்கள் வந்து நம்ம காப்பாற்றுறதுக்கு ஒரு உபகரணம். பிரயாணம் பண்ணுறோம், நம்ம இடத்துக்கு நல்லா அழகாக வெற்றி பை டைல்ஸ் போட்டுக்கிறோம், மார்பிள் கிரானைட் போட்டுக்கிறோம். ரோட்டில் அது மாதிரி பண்ண முடியுமா? நம்ம வார்டு மெம்பரு, நம்ம கவுன்சிலர், நம்ம எம்எல்ஏ, நம்ம எம்பி, நம்ம பிரைம் மினிஸ்டர் ரோடு போட்டால் நல்லாயிருக்கும். அதுவும் மழையில் வந்து எதுனா பேர்த்துச்சுன்னா அது டமான்னு இறங்க வண்டி, டமான்னு இறங்குற வண்டி பழைய காலத்து வண்டி மாதிரி இருந்ததுனாக்கா கட்டாந்தரையாக டமான்னு இறங்கி, அதே மாதிரி நம்மளும் டமான்னு இறங்கி டமான்னு இறங்கி முதுகுலாம் போயிடும். குதிரை வண்டியில் போகும்போது கஷ்டமாக இருக்கும், மாட்டு வண்டியில் போகும்போது கஷ்டமாக இருக்கும். பழைய காலத்தில் ஸ்கூலில் சைக்கிள்லாம் போகும், ட்ரைசைக்கிளில் போவாங்க, டமான்னு இறங்கிச்சுன்னா டமான்னு இறங்கும். இப்போ என்ன ஆகிடுது, ஒரு ஷாக் அப்சர்வர் வச்ச வண்டி ஆகிடுது. ஒரு வண்டி, அந்த வண்டிக்கு ஒரு ஷாக் அப்சர்வர், அதுக்கு ஒரு டயரு, அந்த டயருக்குள்ள காற்று அடிக்கணும், அதுக்கு ஒரு டியூப், இப்போ டியூப்லெஸ் டயர்லாம் வந்துச்சு. என்னன்னா அந்த ப்ரெஷர் நம்ம தாங்கிக்க விருப்பம் இல்லை. அந்த கஷ்டங்கள், நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இல்லை. நமக்கு நிறைய வேலை இருக்கு. நான் அந்த கஷ்டத்தையே நிவர்த்தி பண்ணிட்டு இருந்தா என்ன பண்றது? தேங்காய் மரம் ஏறி தேங்காவை பறிச்சு மட்டையை உரிச்சு தேங்காய் உடச்சி அதுக்குள்ள இருக்க தேங்காய் துருவல்லாம் முடியாது. போனோமா சூப்பர் மார்க்கெட் போனோமா, ஜிபே பண்ணோமா, தேங்காய் துருவல் கிடைக்கும், வாங்கி வந்துடுவோம், வீட்டில் போட்டு சமையல் முடிச்சோம். அப்படியாவது ஈஸியாக போகணும். ஏன்னா நமக்கு நிறைய வேலை இருக்கு, இந்த டைம் ப்ராசஸ்லாம் கிடையாது. ஆனால் அது யாரோ ஒருத்தர் நமக்காக செய்கிறாங்கிறதுனால அவர் காம்பன்சேட் பண்ணணும். அப்படியாக நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள், ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிற சங்கடங்கள், இனிமேல் இன்பெண்டிங்காக இருக்கக்கூடிய, நமக்கு தெரியும் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் பிரகாரம் நமக்கு எப்படி ஆகும் வரும். அது காப்பாற்றக்கூடிய ஒரு பேனாவை காப்பாற்றக்கூடிய மூடி மாதிரி நம்மளை காப்பாற்றக்கூடியது இறை சக்தி நம்புறோம். இந்த இயற்கையில் வீட்டிற்கக்கூடிய இறைவன் நம்புறோம். அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் அந்த பூஜைகள்லாம் செய்கிறோம். அந்த பூஜையின் பூர்த்தியாக பூர்ணாவதி பண்ண போகிறோம். எல்லாரும் கொஞ்சம் எந்திரிச்சுக்கோங்க, கை காலப்பதான் நமக்கு ஒத்துழைக்கும்.